ஒரு கக்கல் மூழ்கினா அது எப்படி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்க முடியும்? ஆனா அதுதான் நடந்தது. இந்திய பெருங்கடல்ல நடந்த ஒரே ஒரு சம்பவம் அமெரிக்காவையும் ஈரானையும் போரின் விளிம்புக்கே கொண்டு போச்சு. இது இலங்கை ஃபிளாஷ் பாயிண்ட். வாங்க இந்த உலகளாவிய நெருக்கடி எப்படி உருவாச்சுன்னு விரிவாக பார்க்கலாம். நிபந்தனையற்ற சரணடைதல். அதைத் தவிர ஈரானோட வேற எந்த ஒப்பந்தத்துக்கும் இடமில்லை. இது அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வார்த்தைகள். இந்த ஒரு வரியே போதும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. இந்த சூழல்ல தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள்ல இந்த மோதல் வெடிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முழுக்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில டென்ஷன் பயங்கரமா ஏறிட்டே இருந்துச்சு. அப்போ இது எப்படித்தான் ஆரம்பிச்சது? ஒரு பக்கம் பாருங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹ்ரான் மேல பிரஷர் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்கா தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக், நேவல் ஆபரேஷன்ஸ்னு செஞ்சுட்டே இருந்துச்சு. ஆனா ட்ரம்ப் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, தரைப்படையெல்லாம் அனுப்பி நேரத்தை வீணடிக்க மாட்டோன்னு. ஈரானை ஏற்கனவே நல்லா பலவீனப்படுத்திட்டோன்னு அவங்க ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இதுதான் அந்த தீப்பொறி பத்த வைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை. சரி, இப்ப வாங்க கதையோட முக்கியமான கட்டத்துக்கு போலாம். இந்திய பெருங்கடல்ல அமைதியா இருந்த கடல்ல நடந்த ஒரே ஒரு சம்பவம் எப்படி ஒரு பெரிய உலகளாவிய நெருப்பு புயலை கிளப்பிச்சுன்னு பாப்போம். சம்பவம் இதுதான். ஈரானோட போர்க்கப்பல் ஐரிஸ் டானா அத ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோ வச்சு தாக்குது. அவ்வளவுதான். இந்த ஒரு தாக்குதல் இதுதான் அடுத்து நடக்க போற பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி. ஒரு கப்பல் மூழ்கினது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 87 ஈரானிய மாலுமிகள் அவங்க உயிர் போயிடுச்சு. இந்த 87ங்கிற நம்பர் தெஹ்ரான்ல ஒரு பெரிய கொந்தளிப்பையே உருவாக்குச்சு. இது வெறும் மிலிட்டரி இழப்பு இல்ல, இது ஒரு தேசிய சோகம். பதிலடி கொடுத்தே ஆகணும்னு ஈரான் அரசாங்கம் மேல அழுத்தம் அதிகமாகுச்சு. இந்த தாக்குதல் எங்க நடந்ததுங்கிறது தான் விஷயத்தையே இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்குச்சு. ஸ்ரீலங்கா கடற்கரையிலிருந்து வெறும் 19 நாட்டிக்கல் மைல் தூரத்துல அவங்களோட பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள்ள நடந்திருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, அமெரிக்கா ஈரான் சண்டையில சம்பந்தமே இல்லாத ஸ்ரீலங்கா திடீர்னு இந்த பிரச்சனைக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிச்சு. உடனே எல்லாருக்கும் அந்த கேள்வி இதுதான். இது தெரியாம நடந்த விபத்தா இல்ல வேணும்னே செஞ்ச தாக்குதலா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அடுத்தடுத்து நடக்க போற எல்லாமே அடங்கி இருந்துச்சு. ஒரு குளத்துல கல்ல போட்டா எப்படி அலையலையா பரவுமோ அதே மாதிரி இந்த ஒரு தாக்குதல் சுத்தி இருக்கிற மத்த நாடுகளையும் இதுக்குள்ள இழுத்துச்சு. வாங்க அது எப்படின்னு பாப்போம். இப்போ ரெண்டு பக்கமும் சொல்றத கேளுங்க, தலை சுத்திடும். ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஐரிஸ்டேனா ஒரு ஆயுதமே இல்லாத கப்பல், அது இந்தியால ஒரு நேவி எக்ஸசைஸ் முடிச்சிட்டு சும்மா திரும்பி வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா செஞ்சது என்ன? ஒரு மிலிட்டரி சப்மரைனை வச்சு அதை பிளான் பண்ணி தாக்கி மூழ்கடிச்சிருக்காங்க. இதுல யாரு சொல்றது உண்மை? உலகம் குழம்பி போச்சு. பாவம், இதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா தான். அவங்க நாட்டு கடல் எல்லைக்குள்ளேயே இது நடந்ததால அவங்க தான் பிரச்சனையோட மையத்துக்கு வந்துட்டாங்க. யாரோ வேணும்னே எங்களை இந்த சண்டையில இழுக்க போக்குறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நடுநிலைமை காக்கிறதுக்கு அரசாங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இது பத்தாதுன்னு இன்னொரு ஈரானிய கப்பலான IRS புஷேருக்கும் இன்ஜின்ல பிரச்சனைன்னு ஸ்ரீலங்கா தான் உதவி செய்ய வேண்டியதா போச்சு. நிலைமை ரொம்பவே சிக்கலாயிடுச்சு. இந்த பகுதியோட பெரிய பவரான இந்தியாவோட நிலைமை ரொம்பவே ஒரு மாதிரி ட்ரிக்கியா இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு நாங்க தான் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தோன்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு கடுமையா மறுத்தாங்க. ஆனா அதே சமயம் அந்த ஐரிஸ் டேனா கலந்துகிட்ட கடற்படை பயிற்சியை நடத்தினது இந்தியா தான். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஈரானிய கப்பலுக்கு எமர்ஜென்சியா போர்ட்ல நிக்க அனுமதியும் கொடுத்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியா அமெரிக்கா கூடயும் உறவை கெடுத்துக்க விரும்பல, ஈரான் கூடயும் நட்பை விட விரும்பல. ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போச்சுன்னு பாருங்க. ஆஸ்திரேலியா வரைக்கும் AUKUSன்னு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. அது மூலமா 3 ஆஸ்திரேலிய வீரர்கள் அந்த அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்ல ட்ரைனிங்ல இருந்திருக்காங்க. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஐரிஸ்டேனா தாக்கப்பட்டப்போ அவங்களும் அந்த சப்மரீன்ல இருந்திருக்காங்க. உடனே ஆஸ்திரேலியா பிரதமர் இல்ல அவங்க எந்த தாக்குதலையும் பங்கெடுக்கலன்னு ஒரு அவசர விளக்கம் கொடுக்க வேண்டியதா போச்சு. இந்த மிலிட்டரி டென்ஷன் எல்லாம் வெறும் நியூஸ்ல மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சுது. எப்படி உங்களோட டிராவல் பிளான்ல இருந்து உங்க கிச்சன் வரைக்கும் இதோட தாக்கம் வந்துச்சுன்னு பாப்போம். பாருங்க விளைவுகள் எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட 19,000 விமானங்கள் கேன்சல் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேரோட பிளான்ஸ் எல்லாம் போச்சு, பிசினஸ் நின்னு போச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் ஏவியேஷன் துறை சந்திச்ச மிக மோசமான பாதிப்பு இதுதான். கடல்ல நடந்த ஒரு சண்டை எப்படி நம்ம வீட்டு அடுப்படியை பாதிக்கும்னு தெரியுமா? இந்தியாவோட சமையல் எரிவாயு தேவையில பாதிக்கு மேல, அதாவது 59% நாம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். அந்த கப்பல் வர்ற முக்கியமான வழியான ஹார்முஸ் ஜலசந்தி பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? பல இந்திய குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வர வாய்ப்பு உருவாகிடுச்சு. இந்த எக்கனாமிக் ஷாக்கை சமாளிக்க அரசாங்கங்கள் வேக வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்தியா உடனே உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை கொண்டு வந்தாங்க.
நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுகிட்ட அமெரிக்கா ஒரு 30 நாளைக்கு மட்டும் தடைகள்லேருந்து விலக்கு கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கடல்ல மாட்டிக்கிட்டு இருந்த ரஷ்ய எண்ணெயை வாங்கி விலைவாசி ஏறிடாம பாத்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய குளோபல் செஸ் கேம் மாதிரி. பதிலுக்கு பதிலடி, பொருளாதார வீழ்ச்சின்னு அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்க இனிமே என்ன நடக்கும்னு யாருக்குமே ஒரு தெளிவில்ல. உலகம் ஒரு நிச்சயமற்ற பாதைக்குள்ள போயிருச்சு. இந்த டேபிள பாத்தீங்கன்னாலே இந்த நிலைமையோட சிக்கல் புரியும். அமெரிக்கா சரண்டர் ஆகுற வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லைன்னு சொல்றாங்க. ஈரான் சும்மா விடமாட்டோன்னு பதிலடி கொடுக்க துடிக்குது. நடுவுல மாட்டின ஸ்ரீலங்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாம் எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கணும்னு போராடுறாங்க. யாருமே ஒரு அடி பின்னாடி போக தயாரில்லாதப்போ ஒரு தீர்வு எப்படி வரும்? இந்திய அரசாங்கத்திலிருந்து வந்த இந்த ஒரு பதில் அந்த சூழல்ல இருந்த ஒருத்தர் நம்பாத தன்மைய நல்லா காட்டுது. குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றது உண்மையை கண்டுபிடிக்கிறத இன்னும் கஷ்டமாக்குச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது முடிஞ்சு போன கதை கிடையாது. நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட டிப்ளமேட்டிக் மூவ்ஸ், மிலிட்டரி ஸ்டேட்டஸ்னு எல்லாமே நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கு. இது ஒரு லைவ் கிரைசிஸ். கடைசியா இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இவ்ளோ கனெக்டடா இருக்கிற இந்த உலகத்துல ஒரு சண்டை உண்மையிலேயே ஒரு இடத்தோட நின்னுடுமா? இல்ல ஒரு மூலையில பத்த வைக்கிற ஒரு சின்ன தீப்பொறி முழு உலகத்தையும் கொளுத்துற அளவுக்கு ஆபத்தானதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?